ஒருமுறை சப்த ரிஷிகளில் ஒருவரான கஷ்யப முனிவரின் மனைவியான அதித்தி அவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நிறை மாத கர்ப்பிணி. அப்பொழுது அவர் வீட்டு கதவருகில் வந்த யாசகர் ஒருவர், வீட்டில் ஏதேனும் உணவிருந்தால் வழங்குங்கள் அன்னையே என யாசகம் கேட்கவே, நிறை மாத கர்ப்பிணி என்பதால் சற்றே கடினப்பட்டு எழுந்திருக்கிறார்கள் அதித்தி. உணவை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்ற பொழுது அந்த யாசகர் கடுமையான கோபத்தில் இருந்தார். சற்று தாமதமானதால் அதனால் அதித்திக்கு சாபம் அளிக்கிறார் அந்த யாசகர். உனக்கு பிறக்கவிருக்கும் இந்த குழந்தை இறந்தே பிறக்கும் என சாபம் அளித்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் அந்த யாசகர். உடனே மிகவும் பதட்டமடைந்தால் அதித்தி. வந்து கஷ்யப முனிவரிடம் நடந்த அனைத்தையும் கூறுகின்றார் அதித்தி. உடனே கஷ்யப முனிவர் தன் தவ வலிமையால் இறைவனை வேண்டி அவரது கரங்களை அதித்தியின் வயிற்றில் வைத்து, நமக்கு பிறக்கவிருக்கும் குழந்தை அழிவற்றவனாக பிறப்பான் என்றும் அவனது வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்றும் இறைவனை வேண்டி ஆசீர்வாதம் வழங்குகின்றார். சிறிது காலங்கள் கழித்து ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்கின்றது. அதுவே சூரிய தேவர் ஆவார். அவரால் தான் இந்த உலகம் தினமும் விடியலை பார்க்கின்றது. அவரது உலகத்திற்கே பிரகாசத்தை வழங்குகின்றார். அவர் நாராயணனின் வலது கண்ணாக விளங்குகிறார் என்பது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சூரிய தேவருக்கு 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட ரதத்தை நாராயணரே வழங்கினார் என்பது புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது. அவரது ரத சாரதி அருணன் ஆவார். அவர் தேவி வினதையின் மகனும் ஆவார்.